ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மகேஷ் பாபு மற்றும் ராஜமௌலியோட வாரணாசி திரைப்படத்தோட கதை வந்து இப்போ வந்து இணையதளத்தில் லீக் ஆயிருக்கு அப்படின்ட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து இணையதளத்தில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து பிரம்மாண்ட இயக்குனரில் ஒருவரான ராஜமௌலி வந்து இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கல உருவான திரைப்படம் தான் வாரணாசி. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பிரியங்கா சோப்ரா, அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் நடிக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி இருக்க இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து நேற்று வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் வெளியிடப்பட்டுச்சு. அதன் பின்னாடி வந்து இந்த திரைப்படத்துக்கு வாரணாசி அப்படின்ற தலைப்பும் வந்து அதிகாரப்பூர்வமாக வச்சாங்க. ஆனால் வந்து இந்த தலைப்பை விட வந்து அந்த வீடியோவில் இருக்க அனைவரும் வந்து ரொம்ப ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு படத்தோட டீசரும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இணையதளத்தையே வந்து கதற வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து சில குற்றச்சாட்டுகள் டீசர் மேலே வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ டீசரில் இன்னும் நிறைய காமிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு. ஸோ இந்நிலை இப்போ வந்து வாரணாசி திரைப்படம் வந்து எப்படிப்பட்ட கதையாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து இணையதளத்தில் சில விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து இந்து புராணங்கள், அதுக்கப்புறம் வந்து டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த திரைப்படம் பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு சாகச படமாகவும் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ மேலும் வந்து இந்த திரைப்படம் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ வாரணாசி 512 CE, அதுக்கப்புறம் எரிக்கல் விரும் காட்சி 2027 CEன்னு இருக்குது. இலங்கை நகரம் போட்டு ஒரு நிறைய மாரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காலகட்டத்தில் வந்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து கதாநாயகன் வந்து மகேஷ் பாபு, வில்லனா வந்து பிருத்திவிராஜ், அவங்க இருவருக்கும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு மோதல் ஏற்படுது அப்படின்ட்டும் சொல்லப்படுது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இருவரும் வந்து வெவ்வேறு ஆட்களாக வந்து பிறந்து தங்களுடைய நோக்கத்தை அறிந்து அதனை நோக்கி வந்து பயன்படுறாங்க அப்படின்ட்டு நியூஸ் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கங்குவா, அநேகன் இந்தமாரி திரைப்படங்கள் போலவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்ட்டு.